உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு குருதோஷம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு குருதோஷம் இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறத நிறுத்துங்க. நீங்கள் அதை நிறுத்த ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பில் நாட்டம் வரும். சரி, எனக்கு எப்படி குருதோஷம் இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நல்ல கேள்வி. யாருடைய லக்னம், லக்னாதிபதி, ஜென்ம நட்சத்திரம் இந்த 3ல் மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் நிற்குதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கும், சரியா? அப்போது அந்த பிறந்த நேரத்துக்கு அந்த லக்னத்தில் அந்த லக்னம் போயிட்டு ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அது அந்த மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடமாக இருக்கா பாருங்கள். அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதி, உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துலேயும் மிதுன லக்னத்துலேயும் உங்களுக்கு மிருகசீரிஷம் வரும், 2 பாதம். அப்போது இந்த 2த்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு சுக்கிரனும் மிதுனத்துக்கு புதனும் வருவாங்க. இவங்க போயிட்டு அஸ்தம், உத்திராடம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்காங்களா பாருங்கள். அஸ்தம் எங்கே வராரு? கன்னியில் வராரு. உத்திராடம் அதே மாதிரி உடைந்த நட்சத்திரம், தனுசில் 1 பாதமும் மகரத்தில் 3 பாதம் வரும். இதில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரமும் இதே மாதிரி மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு குருதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆற்றல், அறிவு, திறமை, மூளை இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு போய் சேருமே தவிர உங்களுடைய வம்சாவளியில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு போய் சேராது, சரியா? அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஞாபக மறதி, சரியா, படிப்பின் மேலே நாட்டமின்மை இந்த மாதிரி விஷயம் வரும். அப்புறம் என் பிள்ளை நல்லா படிக்கலை, அவன் எதுலேயுமே தேர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறது, பூஜாரியை போய் பார்க்குறது, ஜோதிடரை போய் பார்க்குறது இதெல்லாம் எங்கேயுமே சரியாகாது. நீங்கள் சரியாகணும். நீங்கள் சரியானீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு தோஷம் யோகமாக மாறும். சரி, நான் போய் யாருக்காச்சும் எதாவது சொல்லணுன்னா ஏதோ ₹1 வாங்கி சொல்லுங்கள். கன்சல்டேஷனாக பண்ணுங்கள். அதே ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுங்கள். கேட்காதவங்களுக்கு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நன்றி, வணக்கம்.